வணக்கம். இன்னைக்கு ஒரு சிறுகதை பார்க்கலாமா? இன்னைக்கு நான் பேசுறதுக்காக வெள்ளச்சி அப்படின்ற சிறுகதையை வாசித்தேன். யசோதா பழனிசாமி எழுதிய சிறுகதை இது. செழியன் அந்த தெருக்கு குடி வந்தப்ப ஏரியா கொஞ்சம் நசநசன்னு இருந்துச்சு. இருந்தாலும் வாடகை அங்கே தான் குறைவுன்றதுனால தேடி பிடிச்சி குடும்பத்தோட குடியேறினா. செழியனுக்கு ஒரு மனைவி, ஒரு பெண் குழந்தை தன்யா, 7 வயதாகுது. செழியன் வந்து ஒரு பெயிண்டரு. காலையில் 6 மணிக்கே வேலைக்கு போனா தான் 1 1/2 நாள் சம்பளம் கிடைக்கும் அவங்க தொழில்ல. அதனால எப்பயுமே வெள்ளன எந்திரிச்சு வேலைக்கு போயிடுறாரு. பெயிண்டர் இந்த மாதிரி ஒரு சில தொழில்களை சொல்லும்போதே அவங்களோடயே சேர்ந்து அவங்க குடிப்பாங்க, இந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சில கற்பிதங்கள் இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் கிடையாது. செழியன் ஒரு நல்ல மனுஷன். தான் உண்டு வேலை உண்டுன்னு இருக்கிறவர். சம்பளத்தை மிச்சம் பண்ணி சிக்கனமாக சேமிப்போடு இருக்கிற ஒரு ஆள். ஒரு நாள் வேலையை முடிச்சு வேலைக்கு காலையில் கிளம்பும்போது வீட்டு கதவுக்கிட்ட ஒரு நாய்க்குட்டி வந்து மெதுவாக ஊர்ந்துக்கிட்டு இருக்கு. இது என்ன காலங்காத்தால் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு விரட்டி விட்டு கிளம்பிட்டான். செடியன் வேலைக்கு போயிட்டாரு. அந்த நாய்க்குட்டி இங்கேயும் அங்கேயும் சுற்றிக்கிட்டு ஒவ்வொரு வீடாக யாராவது கதவு திறந்தா போய் நிற்க அப்படி பண்ணிகிட்டே இருந்துச்சு. ஆனால் எல்லாருக்கும் அவரவருக்கு அவரவர் வேலை, அவங்கவுங்க கிளம்பிடுவாங்க இல்லையா? அதனால் கிளம்பி போ, அங்கிட்டு போ அப்படின்னு பற்றி விட்டு கிளம்புறாங்க. இருந்தாலும் இந்த அரசாங்கம் என்ன செய்யுது, இந்த தெருநாய்களை கட்டுப்படுத்த மாட்றாங்களே. எங்கே இருந்தனாலும் பழகி பெருகி வந்துடுது இது. இந்த தெருநாய்கள் நைட்டானா வண்டியெல்லாம் விரட்டுது. கட்டுப்படுத்துகிறாங்களே இல்லை, அப்புறப்படுத்த மாட்றாங்களேன்னு அங்கே இருக்கிற மக்கள் வந்து அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. இதுக்கு யாரும் பொறுப்பேற்றுக்க மாட்றாங்கன்னு. இப்போ சமீபத்தில் ஒரு காணொலியில் பார்த்தேன். இந்த நாய்கள் ஏன் இப்படி விரட்டுது, வண்டி ஓட்டுனாலே பின்னாடியே விரட்டிக்கிட்டே ஓடுது அப்படின்னா, அது மரபணுலேயே பதிஞ்சிருக்கிற ஒரு விஷயமா. அது ஒரு வேட்டையாடி உணவு உண்கிற விலங்கு தானே அது. அது வந்து இரையை விரட்டுறது அது மண்டையிலேயே பதிவாக இருக்கிறப்ப அது முன்னாடி வேகமாக ஓடுற எதாக இருந்தாலும் அது விரட்டத்தான் செய்யுமா. நின்றுட்டோம் அப்படின்னா விரட்டாது, நின்றுரும் அப்படின்றாங்க. பொதுவாகவே நம்ம நாய் விரட்டும் போது ஓட்டத்தானே செய்கிறோம். அது இப்போ எனக்கு ஞாபகம் வருது. ஆக இப்படி இந்த தெருவாசிகள் வந்து இப்படி பேசிக்கிறாங்க. நல்லா வெள்ளை வெள்ளேன்னு இருக்குது அந்த நாய்க்குட்டி. அந்த மனிதர்கள் எல்லாரும் அதை விரட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால செழியனுடைய மனைவி தன்யாவோட மகளோட தண்ணி பிடிக்க போகிறாங்க. போகும்போது அது வாலாட்டிக்கிட்டே என்னை கொஞ்சம் மாட்டிங்களான்ற மாதிரி அந்த நாய்க்குட்டி அப்படி இவங்கள சுற்றி சுற்றி வருது. அது விரட்டிகிட்டே போகிறாங்க. தன்யா தூக்க போகிறா. அவங்க அம்மா திட்டுறாங்க, கர்மம் அது எங்கே கிடந்து வந்துச்சோ அதை போய் தூக்க போகிற, சும்மா இரு அப்படின்னது. சின்ன பிள்ளைங்க கேட்காதுல்ல. சின்ன பிள்ளைங்க எப்பயுமே இந்த கீழே இந்த அனிமல்ஸை பார்த்தா, விலங்குகளை பார்த்தா, பூனையாகட்டும் நாயாகட்டும் தூக்கி கொஞ்சணும்னு நினைப்பாங்க, தொட்டு பார்க்கணுன்னு நினைப்பாங்க. இப்போ தன்யா வந்து என்ன செய்கிறா, அம்மா தண்ணி பிடிக்க போனதும் அதை எடுத்து ரொம்ப அழகாக இருக்குல்லன்னு அந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் கூடிடுறாங்க. இதை நம்ம வளர்ப்போமாப்பா அப்படின்னு எல்லோரும் கேட்குறாங்க. நம்ம எப்படிப்பா வளர்க்குறது, நமக்கு சாப்பாடு இதுக்கு போடணும்ல, இது சாப்பாடெலாம் சாப்பிடாதப்பா, குட்டி நாய்ப்பா, பல்லே இல்லைல்ல அப்படிங்கிறா தன்யா. பால் தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பிள்ளை சொல்லுது. எங்கள் வீட்டில் எனக்கு காப்பி தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறது. தனியா சொல்கிறா, எங்கள் அம்மா எனக்கு பால் கொடுப்பாங்க, அதில் நான் வந்து அந்த பாலில் பாதி கொண்டாந்து ஊற்றிடுறேன் அப்படிங்கிறா. எதில் ஊற்றுறது அப்படின்றப்போ அங்கே ஒரு சின்ன டப்பாவை பார்த்து தேடுறாங்க. தேடி ஒரு டப்பாவை எடுத்து அதில் பாலை ஊற்றி குடிக்க வைக்கிறாங்க. அந்த நாய்க்கு வந்து வெள்ளையன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. வெள்ளையன் பேர் வச்சு தான் அது பாலை குடிச்சிக்கிட்டு அது கிடக்குது. அப்பப்போ சின்ன பிள்ளைங்க அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிற தின்பண்டத்தை எல்லாம் கொண்டு வந்து அதுக்கு கொடுக்குறாங்க. அது வந்து சாப்பிட்டுக்கிட்டு கிடக்கிறதுக்கு வேப்ப மரத்து நிழல்ல ஒரு துணியை வேற விரித்து போட்டாங்க. அப்போது இது இப்படியே இருக்கும்போது நாய் ஒரு 3 மாதம் நல்லா வளர்ந்து நல்லா புஷ்டியாயிருது. ஏன்னா எல்லா குழந்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து போட்டுறதில்ல. அத்தனை பேர் சேர்ந்து வளர்க்குறாங்க அந்த நாயை. இந்த பெரியவங்க அதை சரியாக கண்டுக்கிறல. இது என்ன சின்ன பிள்ளை ஏதோ பண்ணுதுன்னு. அப்புறம் தான் புரியுது, இந்த பிள்ளைய வளர்த்து இப்படி ஆயிடுச்சே, இதை இப்போ எங்கிட்டு விரட்டுறது அப்படின்னு. அதில் ஒரு பெரியவர் பார்த்துட்டு, இந்த பொட்டை நாய் ஏன்ப்பா எங்கிட்டே தெரியுது, இதை அடித்து விரட்டணும்ப்பா அப்படிங்கிறாரு. அப்போ தான் இந்த பிள்ளைகளுக்கு தெரியுது, இது வெள்ளையன் இல்லைடா வெள்ளச்சி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அப்போ இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷமாயிருது. கொஞ்ச நாள் போகுது. அதுக்கப்புறம் வெள்ளச்சியின் உடல் பெருத்து வயிறு கீழே தொங்க ஒரு மினுமினுப்பு தெரியுது. இது வந்து அந்த 7 வயது பிள்ளைங்க அந்த குழந்தைங்களுக்கு என்னென்னு அர்த்தம் புரியாது இல்லையா? அப்பா இங்கே பாருங்க, இப்போ நல்லா குழு குழுன்னு இருக்கு வெள்ளச்சி அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஏதாச்சும் அங்கிட்டு வர்ற செழியன் வந்து பார்த்துட்டு, ஆஹா இது சினையா இருக்குப்பா, இது சினையா இருக்குது, சீக்கிரம் குட்டி போட்டாலும் போடும், கிட்ட போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போ எல்லாருக்கும் சந்தோஷமாக போகுது. நாய் குட்டி போட போகுதாம்ப்பா அப்படின்னதுமே, நாய் குட்டி போட போகுதா, அப்போ நிறையா நம்ம வந்து பால் கொடுக்கணும்ல அதுக்கு அப்படின்னதும்,
"ஏய் வெள்ளச்சிக்கு மட்டும் சாப்பாடு போட்டா போதும். அதுவே குட்டிக்கெல்லாம் பால் குடுத்துரும்" அப்படின்னு அந்த குழந்தைங்க பேசிக்கிறாங்க. ஆக இப்படி எந்நேரமும் இப்படி இருக்கிறது இவங்க அம்மாவுக்குலாம் பிடிக்கல. எந்நேரம் வெள்ளச்சி வெள்ளச்சின்ற வீதியிலே திரியிறா, படிக்க மாட்றா அப்படின்றப்ப, இந்த பெண்களும் அந்த தெருவாசிகளும் பேசுறாங்க. "இந்த புள்ளைங்க எந்நேரமும் இதோடயே விளையாடிக்கிட்டு திரியுதுக. இது குட்டி வேற போட போதாம். குட்டி போட்டுச்சுன்னா, இத கொண்டு போய் ஏதாவது சாக்குல அள்ளிட்டு போய் எங்கிட்டாவது போய் விட்டுட்டு வந்துரணும் கண்காணாம. இந்த தெருவுக்குள்ள சும்மாவே இம்புட்டு நாய் இருக்கு. அது குட்டியெல்லாம் பெருகிடுச்சுன்னா என்ன செய்றது?" அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே ஒரு முடிவு. இத சொல்றது சரிதான், செஞ்சுருவோம் அப்படின்றப்ப, ஆ இந்த குழந்தைங்க வந்து இத எப்படி வளர்க்குறதுன்னு சிந்திக்கிறாங்க. அவங்க வந்து எப்படி கொண்டு போய் போடுறதுன்னு சிந்திக்கிறாங்க. அப்போ பஞ்சாயத்துல புகார் பண்ணதுல வெறிநாய்கள், தெரு நாய்கள பிடிக்கிறக்கு பஞ்சாயத்து வண்டி வருது. ஒவ்வொரு பக்கமா வண்டி நாய் இருக்கான்னு தேடிக்கிட்டு வர்றாங்க. ஐய்யய்யோ! நம்ம வெள்ளச்சீமல புடிச்சுட்டு போயிறாங்கன்னு இந்த பிள்ளைங்கலாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது, ஒரு செடி இவங்க வச்சிருந்த செடி புதருக்குள்ள வெள்ளச்சி முனங்குற சத்தம் கேட்குது. பிள்ளைங்க போய் பார்த்தா, அது எல்லா குட்டியும் போட்டிருக்கு. வெள்ளச்சி குட்டி போட்டிருக்கு. உடனே இத பார்த்த பெரியவங்க, "ஏய் குட்டி போட்டுருச்சு, கிட்ட போக்கூடாது. கடிச்சுப்புடும். குட்டி போட்ட நாயின்றாங்க." எனக்கு கர் கர்ன்னு அது உறுமிக்கிட்டே இருக்கு. அப்ப பார்த்தா, இவைங்க நாய் பிடிக்க வந்தவைங்களும், "ஐய்யய்ய! குட்டி போட்ட நாய்ப்பா, இந்நேரத்தில நம்ம கை வைக்கக்கூடாதுன்னு" விட்டுட்டு போயிர்றாய்ங்க. அப்போ இப்ப என்ன செய்றது? இந்த நாய் குட்டி போட்டுருச்சு. பிடிக்க வந்த மனிதர்கள விட்டுட்டு போயாச்சு. இந்த ஆ தெருவாசிகளும் எதுவும் செய்யல. அப்படின்ற நிலைமையில, இந்த பிரசவித்த களைப்புல வெள்ளச்சி அப்படியே கண் மூடி படுத்து கிடக்கு. குட்டியெல்லாம் பால் குடிச்சுக்கிட்டு இருக்கு. அ பால் குடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப, மத்த நாய்கள்லாம் வருதுக அந்த இடத்துக்கு வந்து, இத வம்பிழுக்கிற மாரியும், இந்த குட்டிகள தூக்குற மாரி செய்யும்போது, வெள்ளச்சி அவ்வளோ ஆக்ரோஷமான அந்த வெள்ளச்சிய இவங்க பார்த்ததே இல்ல இந்த குழந்தைங்க. எந்திரிச்சு சண்ட போடுது. யாரையும் கிட்ட நெருங்க விடாம சண்ட போடுது. அந்த வெள்ளச்சி. சண்ட போட்டு எல்லாத்தையும் விரட்டி அடிக்குது. அப்ப செழியன் அ வேல முடிச்சு வந்துகிட்டு இருக்கிறாரு சாயங்காலம். வரும்போது பார்த்துட்டு கத்துறான் செழியன். "ஏய் என்னப்பா அங்க நிக்கிறீங்க? இங்க வாங்கப்பா, வேகமா வாங்க" அப்படின்றப்போ, என்ன ஏதுன்னு பதறி போனா, அந்த தெரு முக்குல இருக்கிற ஒரு குப்பை தொட்டி பக்கத்துல ஒரு இப்ப பிறந்த ஒரு பச்சை குழந்தை சிசு வந்து யாரோ துணியில சுத்தி போட்டு போயிருக்காங்க. முகம் மட்டும் வெளியில தெரியுது. சூரிய வெளிச்சம் பட்டு அது கத்தி அழுதுகிட்டு இருக்கு. ஆ ஆ இத பார்த்துட்டு கத்துனதும் எல்லாரும் ஓடி போய் பிள்ளைய தூக்கி காவல் நிலையத்தில குடுக்க போறோம். அங்கே போய் ஒப்படைப்போம் அப்படின்ட்டு போறாங்க. ஆ தெருநாய்கள் குழந்தைய பார்த்து வேகமா குரல் எழுப்பி அங்கே கத்திக்கிட்டு இருக்கு இந்த அழுத குழந்தைய. ஆ அந்த பெற்ற குழந்தைய தூக்கி எறிந்த ஆ இரக்கமற்றவருடைய ஈனச் செயல எல்லாரும் திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இரக்கமற்ற மனித ஜென்மங்களுக்கு புத்தி சொல்வது போல, தன் குட்டிகளை காக்க போராடிக் கொண்டிருந்த வெள்ளச்சியின் தாய்மை உணர்வு, அந்த தெரு மக்களை மெய்சிலிர்க்க வைத்தது அப்படின்னு கதைய முடிச்சிருக்கிறாங்க. ஆ இன்னைக்கு போகி. இதே ஒரு போகி பண்டிகையில தான் தளபதியில கூட ரஜினிகாந்த் அம்மா வந்து குழந்தைய வந்து ரயில்ல விட்டுரும். இப்ப பெத்த குழந்தைய இப்படி விடுறது, இப்படி டிஸ்போஸ் பண்ற மாரி நம்மட்டருந்து எங்கிட்டாவது தூக்கி எறிஞ்சிடுற அந்த மனநிலைக்கு தள்ளப்பட்ட அந்த தாய் என்ன மாரி ஒரு மனநிலையில இருப்பா? எவ்வளோ ஒரு கஷ்டம், எவ்வளோ ஒரு வேதனை, எவ்வளோ ஒரு ஆ ஆற்றாமை வளர்க்க முடியாத, வெளியில சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில இந்த கரு உண்டாகி, அத கலைக்கவும் முடியாம, பிறந்த பிறகு இத தூக்கி போடுற நிலைமைக்கு வந்தா, அந்த பெண்ணுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இத ஆளாக்குனவங்க இ கூ கூட இருந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? வந்திருக்காது இல்லையா? அப்ப இது எல்லாத்தையுமே நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டியிருக்கு. ஒருத்தர திட்டுறதுக்கு முன்னாடி. ஆ ஆக இன்று போகி என்று இந்த ஒரு கதை, வெள்ளச்சி அப்படின்ற கதை யசோதா பழனிச்சாமி எழுதிய கதைய வாசிச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.